ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா, கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால சரி ஓகே நைட்டுக்கு இட்லி தோசை எப்பவும் போல் செய்யாமல் மேகி செஞ்சு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் என் ஸ்டைலில் மேகி செஞ்சு சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் முட்டைக்கு தேவையான உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் எச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கரண்டியை விட்டு நல்லா கலக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வர்ற வரைக்கும் கலக்கிக்கலாம். அப்புறம் முட்டையில் மேகிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மேகி உங்களுக்கு சூப் மாதிரி வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த தண்ணி போதும். அப்புறம் மேகி தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே மசாலாவெல்லாம் போட்டுடலாம். சிக்கன் மசாலா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் மேகி பவுட்ரு அதிலே கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. எனக்கு சிக்கன் மசாலா கம்மியாக தோணுச்சு, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மேகி எடுத்து போட்டுக்கலாம். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நான் கடைசியாக தான் உப்பு போட்டேன். உங்களுக்கு தேவைன்னா அந்த தண்ணி கொதிக்கும்போது கூட உப்பு போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ என் ஸ்டைல் மேகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க.